மரக்கன்றுகள் என்பது ஓரிரு நாட்களில் வைத்து முடிக்கக்கூடிய செயல் அல்ல. இதை எப்படி செய்ய முடியும்? இங்கு இருக்கக்கூடிய சீமை கருவேலம் புட்களை எல்லாம் அகற்றி அரசின் துணையோடு எந்த அளவுக்கு நாம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த வேளையிலே இந்த பணியை நீங்க துவங்குங்க, உங்களுக்கு உதவி வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி வனத்துக்கள் திருப்பூர் வெற்றி அமைப்பினுடைய கிட்டத்தட்ட 2015 முதல் வந்து மரம் வைக்கிறதுக்கு இங்கே இந்த நிழல் அமைப்புன்னு ஒன்று உருவாக்கினப்போ ஒரு 5000 ரூபா 10,000 ரூபா மொபிலைஸ் பண்ணுறதுக்கு சிரமப்பட்ட காலம் அது. இன்றைக்கி வந்து மத்திய அரசோட ATG சர்டிஃபிகேட் வாங்கி இந்த அறக்கட்டளை பதிவு பண்ணி நல்ல முறையில் இந்த வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் வெள்ளகோயில் பகுதியில் வைக்கிற மரங்களுக்கெல்லாம் வந்து நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் திருப்பூர்லேருந்து பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அறக்கட்டளை வளர்ந்துருக்கு. நிழல்கள் டீம் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக இதை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி சொன்னாங்க. அதுலேயும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். டவுன் பகுதிகளில் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் வந்து போதுமான நொய்யல் கரையை ஒட்டி மற்றும் சில பகுதிகளில் வந்து போதுமான இடத்தை ஒதுக்கீடு செய்து தருமாறும், அந்த இடத்துல இது போல் பசுமை சோலைகளை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம்னு சொன்னாங்க. நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். நமது அனிதாஸ் சேகர் அவர்கள் சீரிய முயற்சியாலும் நமது சிவராம் அவருடைய முயற்சியாலும் இன்றைக்கு ஆண்டுக்கு 30,000 மரக்கன்களை கட்டு இன்றைக்கு 90,000 மரக்கன்கள் அந்த பகுதியில் நட்டது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் அனைத்து செடிகளாக சிறப்பாக பசுமை அளிக்கின்ற வகையிலே சிறப்பாக இந்த வனத்தொழில் திருப்பூர் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. எனக்கு 1 மணி நேரம் நீங்கள் நிற்கணும்னா இந்த மரத்துக்கடியில் நீங்கள் வந்து 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். அப்போ சொல்கிறேன், இதோ ஒரு மரம் தானே, மரத்தடியில் நிற்கிறதுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எங்கள் இடத்துல நீங்கள் வர வழியில் எங்கேயுமே மரத்தை பார்க்கல. இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மரத்தை நாங்கள் வளர்த்தி வச்சுட்ருக்கோம். ஃப்யூச்சரில் இது மாதிரி காற்று நிழல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்காக 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். ஒரு முறை சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்கிற பொழுது தான் அது போன்ற ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அந்த நேரடியாக அதை அறிய முடியும். அதற்கு பிறகுதான் மரங்கள் கம்பல்சரியாக அவசியமாக அந்த மரங்களுக்கு எண்கள் இட வேண்டும் என்று சொன்னால் யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போனால் தெரியாது. அதுக்காகத்தான் அந்த நம்பர் போட்டான். எல்லாரும் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நீங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஊக்கமாக இருக்குது. இந்த வார்த்தைகளோட வேறு என்ன சந்தோஷம் வேணும் எங்களுக்கு? இன்னும் நிறைய வனங்களை உங்களுடைய ஆசீர்வாதங்களால் உங்களோட வாழ்த்துக்களால் நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இந்த அற்புதமான வேளையிலே நமது திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவில் ஒன்றியம் உத்தமபாளையம் வட்டமலைக்கரை அணை பகுதியிலே சுமார் 1,00,000 மரக்கன்றுகள் நடுவதென நமது தமிழக அரசு மற்றும் வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் வெள்ளக்கோவில் நிழல்கள் அறக்கட்டளையின் சார்பாக இன்றைய அந்த மரம் நடும் நிகழ்வை துவக்கி வைக்க வந்திருக்கும் 20-25 ஆண்டு காலமாக இந்த அணைக்கு தண்ணீர் வருமா வராதா என்று ஒரு தலைமுறைக்கு இந்த அணை எதற்கு கட்டினோம் என்றே தெரியாதிருந்த காலத்தில்
ஆட்சி பொறுப்பேற்றவுடன் முதல் வேளையாக தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்த நமது தமிழக தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மு.பே. சாமிநாதன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோல பசுமை நிகழ்வு நடந்த இடங்களிலெல்லாம், நடக்கும் இடங்களிலெல்லாம் என்னை அழையுங்கள், கண்டிப்பாக நான் வந்து கலந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி முதல் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே, வனத்துக்குள் திருப்பூர் அமைப்பின் மூலமாக பசுமை நிகழ்வில் கலந்து கொண்ட போதே, எனக்கு வீட்டை சுற்றி இடம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நான் அந்த இடத்தை தேர்வு செய்து முதல் வேளையாக எனது பணியாக வீட்டை சுற்றிலும் மரங்களாக வைப்பேன் என்று நமக்கு உறுதியளித்த தமிழக மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி நா. கயல்விழி செல்வராஜம்மா அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோக ஆட்சியர் பணியிலே பொதுமக்களுடன் எந்த குறையும் இருந்தாலும் அந்தந்த நிமிடத்திலேயே தனது அதிகாரிகளை அழைத்து உடனடியாக சரி செய்து கொடுத்து எல்லா இடங்களிலும் தனது பெயரை நிலைநாட்டி வரும் நமது திருப்பூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் உயர் திரு தா. கிறிஸ்துராஜ் ஐயா அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோல நமது இனிமையாக பழகக்கூடிய எல்லாரிடத்திலும் அன்பாக பேசக்கூடிய, யார் சென்றாலும் அவர்களுக்காக என்ன வேலை என்று பாராபட்சமின்றி செய்து கொடுக்கக்கூடிய திருப்பூர் 4ஆம் மண்டல மாநகராட்சியின் 4ஆம் மண்டல தலைவர் உயர் திரு லா. பத்மநாபன் அண்ணா அவர்களையும் இந்த தருணத்திலே வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோக நமது திருப்பூர் மாவட்ட திட்ட இயக்குனர் உயர் திரு லட்சுமணன் ஐயா அவர்களையும் இந்த நேரத்திலே வருக வருக என இவ்விழாவிற்கு வரவேற்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அதுபோல நமது நாதநாயக்கம்பட்டி கவுன்சிலர் திரு லோகு, பூபதி மற்றும் உள்ளிட்டவர்கள், பொறுப்பாளர்கள், கட்சியை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பை சார்ந்தவர்கள் அனைவரையும் நிழல்கள் அறக்கட்டளை சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். அதுபோல காங்கேயம் துளிகள் அமைப்பு கௌதமண்ணா உள்ளிட்ட குழுவினரையும் வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்விற்கு எங்களுக்கு ஒரு நிகழ்வை எப்படி செய்ய வேண்டும் என்ற முதலில் நல்லதங்க ஓடையில் இந்த பணியை இதை சிறப்பாக செய்து முடித்து இங்கு எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக அமைந்திருக்கக்கூடிய அனிதா சேகரண்ணா அவர்களையும் வருக வருக என இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். இந்த நிகழ்வு 1,00,000 மரக்கன்றுகள் என்பது ஓரிரு நாட்களில் வைத்து முடிக்கக்கூடிய செயல் அல்ல. இதை எப்படி செய்ய முடியும்? இங்கே இருக்கக்கூடிய சீமை கருவேலம் முட்களை எல்லாம் அகற்றி சுத்தம் செய்து அரசின் துணையோடு எந்த அளவுக்கு நாம் இதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்று யோசித்து கொண்டிருந்த வேளையிலே எப்பொழுதும் போல் எங்களை அழைத்து இந்த பணியை நீங்கள் துவங்குங்க, பின்னாடி அத்தனை என்ன பலன் வேணுமோ, என்ன உங்களுக்கு உதவி வேண்டுமோ அத்தனையும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லி திருப்பூரிலிருந்து எங்களுக்கு கண்களாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பினுடைய தலைவர் எங்கள் குருநாதர் சிவராமண்ணா அவர்களையும் இந்த தருணத்தில் வருக வருக என வரவேற்கிறேன். அதேபோல அவர்களுடன் வந்திருக்கும் மழைநீர் பாலு அண்ணா அவர்கள் குழுவையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த இடத்திலே இந்த பணியை செய்ய போகிறோம் என்று சொல்லி எங்களுக்கு ஊக்கப்படுத்தி கண்டிப்பாக நல்ல விஷயம், கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு உறுதுணையாக இந்த பகுதி விவசாயிகள் மக்கள் மற்றும் சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் இந்த தருணத்திலே மறக்க முடியாமல் அவர்களையெல்லாம் கண்டிப்பாக இந்த இடத்திலே வந்து இதை செய்யுங்கள், நல்ல பணி, இதை சிறப்பாக செய்யுங்கள் என்று சொன்ன அனைத்து விவசாய பெருமக்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதே போல பொதுப்பணித்துறை அதிகாரிகளை சொல்ல வேண்டுமானால், இந்த ஒரு அதிகாரிகளிடம் போய் கேட்டால் உடனடியாக இந்த நல்ல விஷயத்தை தாராளமாக செய்யுங்கள், உங்களுக்கு என்ன எங்களுடன் அமைச்சரின் ஒத்துழைப்பு என்ன வேண்டுமோ நாங்களும் பெற்றுக் கொடுக்கிறோம், நீங்களும் என்ன வேண்டும் என்று கேளுங்கள், அதற்கு என்ன தண்ணீர் வேண்டுமா அல்லது அதற்கு என்னென்ன வழிகள் இருக்கிறது, எந்தெந்த பகுதி. அதே போல வெள்ளக்கோவில் ரோட்டரி சங்கத்திலிருந்து வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். காங்கேயம் ரோட்டரி மற்றும் வெள்ளக்கோவில்
மகாத்மா காந்தி நட்பணிமன்ற அறக்கட்டளையைச் சேர்ந்த நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். அதுபோக காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அனைத்து பொதுமக்களையும் இந்த நல்ல வேளையிலே இந்த சிறப்பானதொரு திட்டத்திற்கு வந்து எங்களுக்கு துவக்க விழாவிற்கு வந்திருக்கும் அமைச்சருடன் இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு நிகழ்வில் பல வேலைகளுக்கிடையே பல நிகழ்வுகளுக்கிடையே நமக்கு நேரம் ஒதுக்கி கொடுத்த மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியருக்கும் PODRDA அவர்களுக்கும் RDO தாராபுரம் அவர்களுக்கும் SDO பொதுப்பணித்துறை மற்றும் உள்ளாட்சி உள்ளூர் பிரமுகர்கள் அனைவருக்கும் எனது இனிய மதிய வணக்கம். நான் போன வாரம் சென்னையில் நண்பர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய மனிதர்களோட அரங்கம் சபை, அதில் ஒரு அரசியல் பற்றின ஒரு விமர்சனம் வந்தப்போ நான் அங்கே சொன்ன கருத்து வந்து, எங்கள் மாவட்டத்தில் எந்த பொது காரியம்னாலும் சிறப்பாக இன்றைக்கி நடக்குது, எங்களுக்கு ஒரு சிரமமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னப்போ, எப்படிங்க உங்களுக்கு மட்டும் அரசியல் தொந்தரவு இல்லையான்னு கேட்டாங்க. சொன்னேன், எங்கள் அமைச்சர் வந்து அது மாதிரி ஒரு அமைச்சர் எங்களுக்கு கிடச்சிருக்காங்க. எந்த ஒரு நல்ல காரியம்னு போனாலும் மனங்கோணாமல் உடனே ஒரு தேதியை கொடுத்து வந்து முன்னாடி நின்று நடத்தி வைப்பாங்கன்னு சொல்லி சொன்னால், இது இந்த மேடையில் அமைச்சர் அவர்களை புகழ்கிறதுக்காக சொல்லலை. அண்ணா வந்து நம்ம இதுக்கு முந்தின பீரியடில் வந்து மேம்பாலங்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ அன்னைக்கு போட்ட சாலைகள் நம்ம பட்டி தொட்டியெல்லாம் இன்ன வரைக்கும் அந்த சாலைகளோட தரத்தை நம்ம எல்லாரும் உணர்ந்திருக்கிறோம். முதல்ல வந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு, 2 அமைச்சர்களுக்கும் நன்றி. இந்த வட்டமலை அணையில் வந்து இருக்கிற வந்து கருவேல் மரங்கள் எல்லாத்தையும் பிடுங்கிட்டு பலன் தரும் பறவைகள் வரும் ஒரு பசுமை சோலையாக மாற்றணுன்னு ரொம்ப வருஷமான கோரிக்கை. மாதம் கலெக்டரேட்டில் நடக்கிற கிரீவியன்ஸ் மீட்டிங்கில் இது ஒரு விண்ணப்பமாகவே கோரிக்கையாகவே கொடுத்துட்ருப்பாங்க. இந்த பகுதியில் எங்கே மரம் வைக்க வந்தாலும் ஏங்க இந்த வட்டமலையை கொஞ்சம் பாருங்கன்னு சொல்லி பொதுமக்கள் இதை ஒரு கோரிக்கையாக வச்சுருந்தது வந்து கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி கைகூடி இருக்குது. இதுக்கு முன்னோடி வந்து இதுக்கு முன்னாடி தாராபுரம் நல்லதங்கால் அணைக்கட்டில் நம்ம வனத்துக்குள் திருப்பூர் திட்டம் மூலமாக வருஷம் 30,000 மரம் நண்பர் அனிதா டெக் சேகரோட முயற்சியில் அவரோட குடும்ப பங்களிப்பில் செலவில் 30,000 வந்து 3 வருஷம் மரம் வச்சோம். அதெல்லாம் இன்றைக்கி மரங்களாகி இந்த பின்னாடி நிற்கிற வேப்ப மரம் சைஸ் பெரிய மரங்களாகி இன்றைக்கி இருக்குது. தொடர்ந்து இன்னொரு 30,000 வந்து இன்னும் 2-3 வருஷம் வைக்கிற அளவுக்கு அங்கே இடங்கள் இருக்குது. இந்த வருஷம் வந்து அமைச்சரோட அனுமதியின் பேரில் உள்ளூர் பிரமுகர்களோட ஒத்துழைப்பின் பேரில் அதை வந்து சேகர் தொடர்ந்து செய்ய இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தையும் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். இன்றைக்கி திட்டம் வந்து இங்கே 20,000 மரக்கன்றுகள் டவுன் ஸ்ட்ரீமில், அதாவது அணைக்கு வெளிப்பகுதியில் இப்போ வந்து முள் பிடுங்கி சுத்தம் பண்ணது வந்து கிட்டத்தட்ட 45 நாளாக இந்த பணி நடந்துகிட்ருக்கு. பருவமழைக்காக காத்துட்ருந்தோம், இன்னும் மழை இந்த பகுதியில் துவங்கலை. சொட்டு நீர் போட்டு 20,000 இந்த வருஷம் வச்சால் இந்த நிழல்கள் அமைப்பு பசங்க இங்கே வந்து இவங்களை சொல்லியே ஆகணும். எதை செஞ்சாலும் ஒரு நேர்த்தி இருக்கும். நெகிழி இல்லை அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா இங்கே பிளாஸ்டிக் பாட்டில் இல்லை, அவங்க சொல்லும் செயலும் வேறு இல்லை. கிட்டத்தட்ட 2015 முதல் வந்து மரம் வைக்கிறதுக்கு இங்கே இந்த நிழல் அமைப்புன்னு ஒன்று உருவாக்குனப்போ ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா மொபிலைஸ் பண்ணுறதுக்கு சிரமப்பட்ட காலம் அது. இன்றைக்கி வந்து மத்திய அரசோட ATG சர்டிஃபிகேட் வாங்கி இந்த அறக்கட்டளை பதிவு பண்ணி மாநில அரசு மத்திய அரசோட எல்லா அனுமதிகளும் வாங்கி இன்றைக்கி வந்து நல்ல முறையில் இந்த வருஷம் என்ன சொன்னாங்கன்னா, ஆனால் வெள்ளகோயில் பகுதியில் வைக்கிற மரங்களுக்கெல்லாம் வந்து நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் திருப்பூர்லேருந்து பணம் தர வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த அறக்கட்டளை வளர்ந்துருக்குன்னா வெள்ளகோயில் பகுதி தொழிலதிபர்கள் உள்ளூர் மக்கள் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா பொதுவாக இந்த மாதிரி பொது வேலை செய்கிறவங்களுக்கு வந்து மரியாதையே இருக்காது சமுதாயத்தில். இவன் வந்து விளம்பரத்துக்கு பண்ணுறான், பொழப்புக்கட்டு பண்ணுறான், இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான்ட்டு. ஆனால் திருப்பூரில் பிறந்து திருப்பூரில் தொழில் பண்ணி சாய தொழிற்சாலையெல்லாம் நடத்தி ஒரு ஆற்றை கெடுத்து அதனோட டேமேஜ் என்னன்னு பார்த்து அதுக்கப்புறம் திருந்தி இப்போ வந்து இந்த 15 வருஷமாக ஒரு நாளைக்கு 13 கோடி லிட்டர் மறுசுழற்சி பண்ணுறது,
தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே திருப்பூர் மட்டும்தான். இந்த எங்கள் ஊரில் நாங்கள் பண்ணுற தொழிலுக்கு ஒரு நாளைக்கு 13 கோடி லிட்டர் மறுசுழற்சி. இயற்கையோட முக்கியத்துவம் என்னன்னு புரிஞ்சதுனால இந்த பணிகளெல்லாம் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு வந்து இதே மாதிரி இப்போது இன்னொரு கோரிக்கையும் இந்த மேடையில் இங்கே வைக்கிறோம். சமீபத்தில் வந்து உயர்நீதிமன்ற உத்தரவால் நொய்யலாத்து கரையில் வந்து நிறைய ஆக்கிரமிப்புகளை இப்போ அகற்றிட்டு இருக்காங்க. அந்த பகுதி பூரா வந்து மாநகராட்சி எல்லைக்குள்ளே இருக்கிற பகுதிகளை வந்து இதை பசுமை பூங்காக்களாக மாற்றுற பணியும் அங்கே துவங்கிட்டோம். இதே மாதிரி கார்ப்பரேஷன் லிமிட்டுக்கு வெளியே நம்ம சோமனூர், சாமலாபுரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்பு எடுத்த பகுதிகளில் வந்து கொஞ்சம் அந்த கட்டிடங்களை அகற்றி கொடுத்தா அதையும் வந்து பூரா பசுமை பூங்காவை மாற்றுறதுக்கு வனத்துக்குள் திருப்பூர் குழுவும் அந்த சாமலாபுரம் பகுதி மக்களும் தயாராக இருக்கிறாங்கங்கிற ஒரு கோரிக்கையும் விண்ணப்பத்தையும் இந்த மேடையில் மாவட்ட ஆட்சியர்கிட்ட வச்சுக்கிறோங்க. நீங்கள் எல்லாரும் வந்து இன்றைக்கி இந்த குழு மரம் வச்சோமா ஃபோட்டோ எடுத்தோமா அப்படின்னு போகிற குழு அல்ல. 20,000 மரம் எண்ணி வச்சா இதில் 90 விழுக்காடு, குறைஞ்சது 90% மரம் அடுத்த வருஷம் நீங்கள் வந்து பார்க்கும்போது மரங்களாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியையும் இங்கே ஏற்படுத்திட்டு, அவகாசம் கம்மியாக இருக்குது, அமைச்சர் பெருமக்கள் அடுத்த 2 நிகழ்வுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1,00,000 மரக்கன்றுகள் நடும் விழாவிற்கு வந்து இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு இந்த விழா சிறப்புரையாற்றவிருக்கும் மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே முன்னிலை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மாண்புமிகு ஆதிராவிட நலத்துறை அமைச்சர் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டுள்ள மக்கள் பிரதிநிதிகளே, மரியாதைக்குரிய திரு அனிதா டெக் சேகர் அவர்களே, மரியாதைக்குரிய திரு சிவராமன் அவர்களே, மரியாதைக்குரிய வரவேற்புரை நல்கிய நிழல்கள் மகேஷ் அவர்களே, மற்றும் இந்த அறக்கட்டளை திருப்பூர், இந்த வனத்துக்குள் திருப்பூர் இந்த அறக்கட்டளை மற்றும் நிழல் அறக்கட்டளையினுடைய பிரதிநிதிகளே, உறுப்பினர் தன்னார்வலர்களே, கலந்து கொண்டுள்ள அலுவலக பெருமக்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, உங்களை அத்தனை பேருக்கும் எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். 1,00,000 மரக்கன்றுகள் இந்த பகுதியிலே நடுறோம் அப்படின்றது எவ்வளோ முக்கியமான விஷயம். அதுவும் திட்ட விலக்குறை சொல்லும்போது இந்த கருவேல மரங்கள்லாம் அகற்றிட்டு அதற்கு பதிலாக 1,00,000 மரம் அப்படின்றது இது ஒரு துவக்கம். இந்த பகுதியில் ஏற்கனவே 30,000 மரங்கள் 40,000 மரங்கள் இந்த பகுதியில் நட்டுட்டு இப்போ அடுத்தடுத்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் அப்படின்றத திரு சிவராமன் அவர்கள் இங்கே சொன்னாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ டெடிக்கேஷன், அந்த டீம் நிழல்கள் டீம் வந்து எவ்வளோ டெடிக்கேட்டடாக இதை பண்ணுறாங்க அப்படின்றத பற்றியும் சொன்னாங்க. அதுலேயும் ஒரு கோரிக்கையை வச்சுருக்காங்க மாவட்ட நிர்வாகத்தின் சார்பிலே. டவுன் பகுதிகளில், நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளிலே வந்து போதுமான நொய்யல் கரையை ஒட்டி மற்றும் சில பகுதிகளிலே வந்து போதுமான இடத்தை ஒதுக்கீடு செய்து தருமாறும், அந்த இடத்துல இது போல் பசுமை சோலைகளை உருவாக்க நாங்கள் தயாராக உள்ளோம்னு சொன்னாங்க. நிச்சயமாக அதுக்கு நடவடிக்கை எடுப்போம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில். கடந்த ஒரு வருஷத்தில் மட்டும் இதுக்கு முன்னே இருந்த அந்த கார்ப்பரேஷன் பகுதிகளில் மட்டும் 75,000 மரக்கன்றுகளை நட்டிருக்கோம் கார்ப்பரேஷன், ஒரே ஒரு கார்ப்பரேஷனில். அதனால் நகர்ப்புற உள்ளாட்சி பகுதிகளில் நீங்கள் நிறைய மரம் நடணும் அப்படின்றது ஒரு வரவேற்கத்தக்க, இட்ஸ் அ வெல்கம் சைன், வரவேற்கத்தக்க இதுதான். சிறப்பாக பண்ணுங்கள். நேட்டிவ் ஸ்பீஷீஸ் அதே மாதிரி நீங்கள் எல்லாமே தெளிவாக இருப்பீங்க. நேட்டிவ் ஸ்பீஷீஸ் தான் வைப்பீங்க. கிட்டத்தட்ட 53 வகையான, எனக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி எனக்கு தெரிஞ்சு 53 வகையான நேட்டிவ் ஸ்பீஷீஸ் இருக்குது. இந்த எதுக்காக இது நல்ல 53 வகையான நேட்டிவ் ஸ்பீஷீஸ் நம்ம இருக்குது அப்படின்றதுனா, இது இந்த மரம் நடுறதை பற்றி, அதை ஒரு விழிப்புணர்வு பற்றி மாணவர்களுடைய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த ஒரு பாடல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து இந்த 53 ஸ்பீஷீஸும் அந்த பாடலில் பாடலாக அப்படியே பாடுற மாதிரி வச்சுருக்கோம். உங்களுடைய அனைவருடைய ஒத்துழைப்புடன் நல்ல பாடலாம் நல்லா ரெடியாகி அந்த இதெல்லாம் எங்கள் பிஆர்ஓ வெட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களுடைய முன்னிலையில் அது வெளியிடுவோம் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக. நல்லா பண்ணுங்கள். ஸ்டூடெண்ட்ஸை நல்லா இன்வால்வ் பண்ணுங்கள். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வால்வ் பண்ணி பெட்டராக பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லஸ்ட் சப்போர்ட் இருக்கும். வாய்ப்பிற்கு நன்றி. தேங்க்யூ. தூக்கு விழா நிகழ்ச்சிக்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர்
மாண்புமிகு மூப்பே சாமிநாதன் அவர்களே, முன்னிலை ஏற்றிருக்கின்ற தமிழ்நாடு அரசினுடைய ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் திருமதி கயல்விளை செல்வராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வாழ்த்துரை வழங்கி அமர்ந்திருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் மரியாதைக்குரிய கிறிஸ்துவராஜ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுத்திருக்கின்ற மாவட்ட திட்ட அலுவலர் மரியாதைக்குரிய லட்சுமணன் அவர்களே, மற்றும் இங்கே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஊராட்சியினுடைய தலைவர் கவிதா அவர்களே, ஊராட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினர் திரு லோகநாதன் அவர்களே, மற்றும் லக்கநாயக்கம்பட்டி ஊராட்சியினுடைய தலைவர் எல்பி பழனிசாமி அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கெடுத்திருக்கின்ற இந்த நிலங்கள் அமைப்பினுடைய தலைவர் அவர்களே, நிழல்கள் அமைப்பினுடைய கௌரவ தலைவர் அவர்களே, மற்றும் வனத்துக்குள் திருப்பூரை இன்றைக்கு சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய தலைவர் சிவராம் அவர்களே, மற்றும் இந்த வனத்துக்குள் திருப்பூரில் சிறப்பாக நல்லதங்காலோடையில் ஒரு வனத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற அனிதா செக்ஷனுடைய தலைவர் மரியாதைக்குரிய சேகர் அவர்களே, மற்றும் ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் மரியாதைக்குரிய சேகர் அவர்களே, மற்றும் நகர கழகத்துடைய செயலாளர் முருகானந்த் அவர்களே, மற்றும் மாவட்ட துணை செயலாளர் முத்துக்குமார் அவர்களே, மற்றும் வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நிர்வாகிகளே, பெரியோர்களே, மற்றும் வனத்துக்குள் திருப்பூரை சேர்ந்த வருகை தந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே, நிழல்கள் அறக்கட்டளையிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற அனைத்து நண்பர்களே மற்றும் பெரியோர்கள், உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு வட்டமலை ஓரக்கரை சிறப்பாக ஒரு வனத்தை ஏற்படுத்துகின்ற அனைத்து அமைப்புகளுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னால் இந்த வட்டமலை ஓரக்கரை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகள் நீர் இல்லாமல் வறண்டு முள் செடிகள் மூடி எவ்வளவோ இன்றைக்கு நிலை இருந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இன்னும் ஓராண்டு 2 ஆண்டுகள் கழித்து இந்த பகுதிகளை நீங்கள் வந்து பார்க்கும்போது ஒரு செழிப்போடும் ஒரு அனைத்து டேமே இன்றைக்கு நிரம்புகின்ற வகையிலே அன்றைக்கு அந்த அளவில் இன்றைக்கு இந்த அமைப்பு சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. அதேபோல நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் போன ஆண்டு 10 ஆண்டுக்கு மேல் இந்த பகுதியிலே குடிநீர் இல்லாமல் இருந்தது. சீரிய முயற்சியால் போன ஆண்டு குடிநீரை பெற்றுத்தந்தவர் நம்ம அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதேபோல நல்லதங்கால் ஓடையிலே இன்றைக்கு ஒரு அணையை கட்டி அமைச்சர் அவர்கள் அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபோது முதல்வரிடத்தில் அந்த லெட்டரை கொடுத்து இன்றைக்கு நல்லதங்கால் ஓடையை கட்டினார்கள். அந்த கட்டி அந்த பகுதியிலே குடிநீருக்கு இன்றைக்கு ஒரு டேம் இருக்கிறது என்று சொன்னால், அந்த கிராமம் குடிநீர் தண்ணீரை வெற்று இருக்கிறது சொன்னால் நல்லதங்காய் மூலம்தான் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல நல்லதங்காலில் ஒரு வனத்தை ஏற்படுத்தி இருக்கின்ற திருப்பூர் வனத்துக்குள் திருப்பூர், அதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த பகுதியில் இன்றைக்கு அவர் சொந்த ஊர் நமது அனிதா சேகர் அவர்கள் சீரிய முயற்சியாலும் நம்மளது சிவராம் அவருடைய முயற்சியாலும் இன்றைக்கு ஆண்டுக்கு 30,000 மரக்கன்களை கட்டி இன்றைக்கு 90,000 மரக்கன்கள் அந்த பகுதியில் நட்டது மட்டுமில்லாமல் இன்றைக்கு அனைத்து பகுதியிலும் அனைத்து செடிகளாக சிறப்பாக பசுமை அளிக்கின்ற வகையிலே சிறப்பாக இந்த வனத்தொழில் திருப்பூர் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த நன்றியும் பாராட்டு எனது சொந்த ஒன்றியம் என்பதால் அதுக்கு அது மட்டுமில்லாமல் அவர் தாய் பிறந்த ஊர் எங்கள் ஊர், அதையும் இன்றைக்கு இந்த 3 ஏக்கரில் மரக்கன் விட இன்றைக்கு உறுதி அளித்திருக்கிறார்கள். அந்த பகுதியில் பள்ளிக்கடமும் அமைக்க சிறப்பாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அதே போல மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் நெடுந்தாரத்துறை அமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு முழுவதும் மரக்கன்னை நட்ட அமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் அந்த கலைஞருடைய பிறந்தநாள் அன்று சென்னையிலே அந்த மரக்கன் முதலாக நடைபெற்றது. இதே தலைவர் முத்தமிழன் கலைஞர் அவர்களால் நீங்கள் மரத்தை வளர்த்தால் உங்கள் பிள்ளைகளை மரம் வளர்க்கும் என்று சொன்ன தலைவர் கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூட்டி இந்த பசுமை சோலையாக உருவாக்க பாடுபட்டு கொண்டிருக்கின்ற வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் நிழல்கள் அமைப்பு அனைத்தையும் இந்த நேரத்தில் பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு தமிழக முதலமைச்சர் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழக அரசுடன் இணைந்து வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் நிழல்கள் அறக்கட்டளை சார்பாக இந்த பகுதியிலே மரக்கன்றுகள் நட்டு
விழாவில் சிறப்புரையாற்ற இருக்கின்ற தமிழக செய்தித்துறை அமைச்சர் அண்ணன் மாண்புமிகு மு.பி. சாமிநாதன் அவர்களே, மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களே, எனக்கு முன்னால் சிறப்பான ஒரு வாழ்த்துறையை வழங்கிய 4ஆம் மண்டல குழு தலைவரும் எங்கள் மாவட்ட செயலாளருமான மரியாதைக்குரிய அண்ணன் மு.பி. சாமிநாதன் அவர்களே, திட்ட விளக்க உரையை மிக சிறப்பாக இவ்வளவு காலம் இந்த மரக்கன்றுகள் நட்டு எப்படி பாதுகாக்கிறோம், இனிவரும் காலங்களில் எவ்வளவு சிறப்பாக செயல்பட போகிறோம் என்பதை தெளிவாக விளக்கிய கிளாசிக் போலோ சிவராமன் அவர்களே மற்றும் எங்கள் பகுதியை சேர்ந்த அனிதா சேகரன் அவர்களே, திட்ட இயக்குனர் அவர்களே, வெள்ளக்கோவில் ஒன்றிய கழக செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் சந்திரசேகர் அவர்களே, நாகமநாயக்கன்பட்டி ஊராட்சி மன்ற தலைவர் சகோதரி கவிதா அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சகோதரர் ராசி முத்துக்குமார் அவர்களே, வெள்ளக்கோவில் நகர செயலாளர் மரியாதைக்குரிய சகோதரர் முருகானந்தம் அவர்களே, மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் சகோதரர் சக்திகுமார் அவர்களே, கவுன்சிலர் லோகநாதன் அவர்களே மற்றும் இங்கே பெருந்திரளாக கூடியிருக்கும் விவசாய பெருங்குடி மக்களே, பல்வேறு அமைப்புகளை சார்ந்த நிர்வாகிகளே, மக்கள் பிரதிநிதிகளே, குழந்தை செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி 11:30 மணிக்கு ஆரம்பிப்பதாக இருந்தது. எங்களுடைய காலதாமதம் ஏற்பட்டதனால் நிகழ்ச்சி தொடங்குவதற்கு சிறிது நேரம் நீங்கள் காத்திருக்க வேண்டியதாக போயிற்று. அதற்காக உங்கள் அனைவரிடம் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நேரத்தை அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஏனென்றால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நம்முடைய நிலப்பகுதியில் 33% காடுகளாக இருக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசு சார்பில் அறிவித்து அதற்கான பல திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் அரசு மட்டும் செய்தால் அது போதாது. பொதுமக்கள் தன்னார்வலர் முயற்சி இருந்தால்தான் எந்த திட்டமும் சிறப்பாக செயல்படும். அது போன்ற ஒரு சிறப்பான திட்டத்தை வனத்துக்குள் திருப்பூர் நிலங்கள் அறக்கட்டளை மூலமாக நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். வனம் என்பது இயற்கை. இப்பொழுது நம்ம பார்த்தோம்னா இயற்கையை அழிச்சிட்டு எங்கே பார்த்தாலும் பில்டிங்காக கட்டிக்கிட்டு இருக்கோம். சில வயல்வெளிகளை கூட அழித்து பில்டிங் கட்டிட்டு அப்பார்ட்மெண்ட் கட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோன்னு நம்ம இன்னும் இப்போ பிரச்சனை இல்லை, இன்னும் கொஞ்சம் வருஷம் கழித்து நம்ம யோசிப்போம். இப்படி நமக்கு கிடைக்கக்கூடிய நிலப்பரப்புகளை நாம் சரியாக பயன்படுத்தினால்தான் அது நம்முடைய எதிர்கால தலைமுறையினருக்கு அது உபயோகமாக இருக்கும். இது போன்ற தண்ணீர் அதிகம் கிடைக்காத பகுதிகளில் மரம் நடுவதாக இருந்தால் அதற்கான உள்ளூர் பிரதிநிதிகள் அடங்கிய குழுவும் நம்முடைய அறக்கட்டளை சேர்ந்த நிர்வாகிகளும் சேர்ந்து முயற்சி எடுத்து இந்த பகுதியை ஒரு வனமாக உருவாக்குவதற்காக முழு முயற்சி எடுத்திருக்கிறார்கள். பொதுவாக இந்த சீமை கருவேல மரங்கள், இந்த முள்கள், இது தண்ணி இல்லாமல் காற்றுலேயே கூட வளரக்கூடிய அளவுக்கு இருக்குது. எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் தண்ணியை உறிஞ்சிக்கும். அதனால தான் நம்மளுடைய நிலத்தடி நீர் மட்டமெல்லாம் குறைஞ்சிட்டே போகுது. அதான் உயர்நீதிமன்றமும் நமக்கு உச்சநீதிமன்றம் எல்லாமே அறிவுறுத்துறது இந்த சீமை கருவேல மரங்களை அகற்றணும்னு சொல்கிறது. ஆனால் அது சரியான முறையில் நம்ம பண்ணுறதில்ல. அதனால தான் நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சு குடிநீருக்கும் கஷ்டப்படுறோம், இல்லை விவசாயத்துக்கோ இல்லை மாடு கன்று வளர்க்குறதுக்கு தண்ணி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறோம். மழையும் குறைவாக தான் கிடைக்குது. ஸோ இது போன்ற முயற்சிகள் நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இந்த குடிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, கூடிய விரைவில் சரி செய்ய முடியும். நம்முடைய பங்களிப்பு சமுதாயத்துக்கு சிறிதளவு இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் இதற்கான முயற்சி எடுத்தால் தான் அதை சரியாக செய்ய முடியும். ஒரு காணொளி ஒன்று கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் செல்ஃபோனில் பார்த்தேன். ஒரு பையன் 2 வீலர் ரொம்ப தூரம் போய்கிட்டே இருக்கான், எங்கேயுமே மரமே இல்லை. ஒரு 10-15 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரே ஒரு மரம் தான் இருக்குங்க. அங்கே போகும்போது அங்கே ஒருத்தவங்க கொஞ்ச நேரம் நிற்கணும் அப்படின்னு சொன்ன கேட்குறான், எனக்கு 1 மணி நேரம் நீங்கள் நிற்கணும்னா இந்த மரத்துக்கடியில் நீங்கள் 1000 ரூபாய் பணம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறான், இதோ ஒரு மரம் தானே, மரத்தடியில் நிற்கிறதுக்கு நான் எதுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு. இந்த எங்கள் இடத்துல நீங்கள் வர வழியில் எங்கேயுமே மரத்தை பார்க்கல,
இந்த ஒரு இடத்துல இந்த ஒரு மரத்தை நாங்கள் வளர்த்தி வச்சுட்ருக்கோம். அதே போல் குடிநீர நீரையும் நீங்கள் காசு கொடுத்து வாங்கி குடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கும்போது ஃப்யூச்சரில் இது மாதிரி காற்று நிழல் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இதுக்காக 1 மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணணும். ஆனால் அதுக்கு வந்து 1 மணி நேரம் நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஆனால் உங்களுக்கு வந்து வைஃபை ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன சொல் வைஃபை ஃப்ரீ அப்படிங்கும்போது சரி 1000 ரூபாய் நான் கட்டி 1 மணி நேரம் இந்த நிழல் நின்றுட்டு போகிறேன்னு சொல்கிறான் அந்த பையன். ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் நம்ம தமிழ்நாட்டில் இப்போ இந்தியாவிலேயும் சரி, தமிழ்நாட்டிலையும் இல்லை திருப்பூராக இருந்தாலும் சரி, எந்த ஊராக இருந்தாலும் சரி, இது போன்ற ஒரு ஃப்யூச்சரில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிறைய மரங்கள் வளர்த்தணும். நான் சொன்னேன் ஏற்கனவே ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் சொன்ன மாதிரி வீட்டை சுற்றி மரம் வளர்க்கலான்னு சொல்லி. ஸோ எங்களுக்கு டவுனில் இருக்குது வீடு. ஸோ வீட்டை சுற்றி இல்லை வீட்டுக்கு வெளியில் செடி தான் வைக்க முடியுமே ஒழிய மரமெல்லாம் வைக்க முடியாது. எப்பயாவது நான் ஃப்யூச்சரில் இடம் வாங்கினோம்னா கொஞ்சம் மரத்தை நடுறதுக்கான முயற்சியை கண்டிப்பாக எடுக்கணும். அந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்த நிலங்கள் அறக்கட்டளைக்கும் வனத்துக்குள் திருப்பூர் அறக்கட்டளைக்கும் மற்றும் இங்கே கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னாலும் எங்களை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கிற தமிழினத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக விளங்கி 5 முறை இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று பல்வேறு திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்திய, இன்னும் சொன்ன போனால் இந்த அணை உட்பட பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி தந்த மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழ் ஐயா கலைஞர் அவருடைய 100ஆண்டு விழாவை முன்னிட்டு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க அரசும் அதேபோல் வனத்துக்குள் திருப்பூர் நிழல் மற்றும் நிழல்கள் அறக்கட்டளையும் இணைந்து இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய ஒத்துழைப்போடு இன்றைக்கி 1,00,000 மரக்கன்றுகளை நம்முடைய வட்டமலை ஓடை அணைக்கட்டிலே அங்கே இந்த பகுதியில் அரசுக்கு சொந்தமான இடத்திலே அந்த மரக்கன்றுகளை நடுகின்ற வகையிலே திட்டமிடப்பட்டு அந்த முதல் நிகழ்வாக ஒரு துவக்கி வைக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிற சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து கொண்டிருக்கிற மாண்புமிகு தமிழ்நாடு அரசின் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் உள்ளிட்ட நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சியின் 4வது மண்டல குழுவுடைய தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை காலத்தின் அறிமுறை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். என்று சொன்னால் ஏற்கனவே காலதாமதமாகி வர வேண்டிய ஒரு நிகழ்ச்சி ஏற்கனவே இடையில் நம்முடைய சென்னிமலை பகுதியில் ஒரு நிகழ்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறேன். அதே நேரத்தில் வருகிற பொழுது காங்கேயத்தில் அங்கே வேறொரு விவசாயிகளுடைய பிரச்சனையாகவும் நானும் நம்முடைய அமைச்சர்கள் அதேபோல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே அவர்களையும் சந்தித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே காலதாமதமாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளராக இருக்கும் பொழுதே நாங்கள்லாம் அது கழகத்தினுடைய ஒரு நாற்றாங்கால். அந்த நாற்றாங்காலில் பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அடிக்கடி சொல்லுவார், பேச்சை குறைப்போம் செயலில் இறங்குவோம் என்று சொல்வார். அதுபோல் நாம் இந்த அடிக்கடி பேசுகிறதை விட அதுக்கும் தேவை, நிகழ்ச்சியும் தேவை, அதே நேரத்தில் செயல் முக்கியமாக இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இது ஒரு மரியாதை நியமத்தமாக ஒரு நிகழ்ச்சியாக இது நடைபெறுவது ஒன்றும் தவறில்லை. அதே நேரத்தில் விரைவாக முடித்துவிட்டு இன்னும் அடுத்த நிகழ்ச்சிக்கும் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. குறிப்பாக அடுத்த நிகழ்ச்சி என்று சொன்னாலும் அதுவும் நம்முடைய பகுதிக்கு காங்கேயம் தொகுதி அதே போல் தாராபுரம் தொகுதிக்கு சேர்ந்த ஒரு திட்டம் காவேரி கூட்டு குடிநீர் திட்டம் என்பது உங்களுக்கு தெரியும். கொடுமுடியிலிருந்து அது நீருந்து நிலை அமைத்து இந்த திட்டம் இங்கே முத்தூர் வந்த பிறகு முத்தூரிலிருந்து வெள்ளக்கோயிலுக்கும் அது பகுதியும் தாண்டி மூலனூர் தாராபுரம் சின்னக்காம்பாளையம் பேரூராட்சி அதே போல் முத்தூரிலிருந்து காங்கேயம் நகராட்சி வழியாக பல்வேறு கிராமங்கள் இன்றைக்கி குடிநீர் வழங்கப்பட்ட ஒரு இதில் 96ஆம் ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் முத்தமிழ் ஐயா கலைஞர் இருக்கும் பொழுது அந்த திட்டத்தை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது நான் கோரிக்கை வைத்து அதை நிறைவேற்றி தந்தார்கள். அந்த திட்டம் மீண்டும் ஒரு புனரமைப்பு மேலும் மேம்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை மக்கள் தொகை பெருக்கத்திற்கேற்ப. எனவே அந்த திட்டம் கடந்த காலத்தில் மாண்புமிகு இதே முதலமைச்சர் அவர்கள் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருக்கும்பொழுது சட்டமன்றத்தில் அறிவித்தார்கள். அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலை மாற்றம் ஏற்பட்டு அந்த திட்டத்தில் பல்வேறு குறைபாடுகள் ஏற்பட்டு விட்டது.
அந்த திட்டத்திற்கு மீண்டும் ஒரு 63 கோடி ரூபாய் அதில் இருக்கக்கூடிய மின் மோட்டர்களை மாற்றி அமைப்பதற்கும் அதில் இருக்கக்கூடிய குழாய்களை தரமற்ற அந்த குழாய்களை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கும் ஒரு 63 கோடி ரூபாய் அந்த நிதியை தந்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் அந்த பணியை துவங்குகிற ஒரு சூழ்நிலை தான் கரட்டுப்பாளையம் பகுதியில் நடைபெற இருக்கின்ற, அதற்கும் செல்ல வேண்டும். இன்றைக்கு கிழமையோ ஞாயிற்றுக்கிழமை அரசு அலுவலர்களும் இங்கே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் மக்களுக்காக இதை நாம் அந்த விடுமுறை நாட்கள் என்று கூட பார்க்காமல் இன்றைக்கு அதில் எல்லாம் கலந்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறார்கள். முடிந்தளவு அதையெல்லாம் விரைவாக முடித்து அவர்களையும் அனுப்பி வைக்க வேண்டும். அவர்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு பணிகள் இருக்கிறது, ஒரு சொந்த பணிகளும் இருக்கலாம். எனவே தொடர்ந்து இந்த மரக்கன்று நடுகிறதை பொறுத்தளவு இங்கே நம்முடைய திருப்பூர் மாநகராட்சி 4வது மண்டல தலைவர் நம்முடைய சகோதரர் இல்லா பத்மநாதன் அவர்கள் சொன்னார்கள். அதே போல் கடந்த காலத்தில் இதெல்லாம் செய்திருக்கிறோம். கடந்த கால நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராகும் பொழுது முத்தமிழ் ஐயா கலைஞருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அங்கே அவருடைய வேண்டுகோள் வைத்தோம். நெடுஞ்சாலைத்துறையின் சார்பாக சாலை ஓரங்களில் மரங்களை நட வேண்டும் என்று திட்டமிட்டு அவரிடத்தில் கோரிக்கை வைத்து உடனடியாக, ஏன்னு சொன்னால் அதற்கு முன்பு ஒரு பிறந்தநாள் விழாவில் ஒன்றை சொன்னார். மரக்கன்று கொடுத்தால் போதும் எனக்கு என்று சொன்னார். அல்லது இன்னும் சொல்லப்போனால் மரக்கன்று நடுங்கள், எனக்கு பிறந்தநாள் வாழ்த்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் மரக்கன்றுகள் நடுங்கள் என்று அவர் உத்தரவிட்டார். அதுதான் அதில் ஒரு சிறப்பு. எனவே அதிலிருந்து அது உதயமானதுதான். அதுதான் அது ஒரு வாசகத்தை கூட சொன்னார். மக்கள் மரங்களை வளர்த்தால் மரங்கள் மக்களை வளர்க்கும் என்று சொன்னார். திருக்குறள் போல் அந்த குறளையும் சொன்னார். அதற்கு ஒரு முக்கியத்துவம் தந்தார். பிறந்தநாள் நிகழ்ச்சியின் போது பிறந்தநாள் அன்று அவர் வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்று சொன்னால் அந்த வீட்டில் ஒரு மரக்கன்று நட்டு விட்டு தான் வெளியே கிளம்புவார். முத்தமிழ் ஐயா கலைஞர் அவர் வந்து அந்த மரக்கன்று நட்டது நம்முடைய அண்ணா மேம்பாலம் சென்னையில் ஒரு இதயம் போன்ற அந்த பகுதி. அந்த பாலத்திற்கு நேற்றோடு 50 ஆண்டு காலம் நிறைவடைந்திருக்கிறது. அது நிறைவடைந்திருக்கிறதுன்னு சொன்னால் அன்றைக்கு இவருக்கு கலைஞர் ஐயாவுக்கு 100 அந்த பாலம் இன்றைக்கு 50 ஆண்டு காலம். ஒரு மணி நேரத்துக்கு 30,000 வாகனங்கள் ஒரு மணி நேரத்திற்கு அந்த பாலத்தை கடந்து செல்வதாக புள்ளிவிவரம் தெரிவித்து கொண்டது. அப்படி ஒரு அந்த பாலத்தின் அருகிலே தான் இன்றைக்கு அந்த பெரியார் சிலை அருகிலே மரக்கன்றை நட்டால் அடிக்கடி நான் அந்த மரக்கன்றை பார்த்து அன்றைக்கு பெருமைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுபோல் சாலை ஓரத்தில் அது மட்டுமல்ல, ஏற்கனவே இருந்த மரங்கள் கூட ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்து அந்த எண்கள் போட வேண்டும். அந்த எண்கள் போடுகிற பொழுது கூட அது கூட இடையில் காணாமல் போயிருந்தது. ஒரு முறை சென்னையிலிருந்து பாண்டிச்சேரிக்கு செல்கிற பொழுது தான் அது போன்ற ஒரு செய்தி எனக்கு கிடைத்தது. அந்த நேரடியாக அதை அறிய முடிந்தது. அதற்கு பிறகுதான் மரங்கள் கம்பல்சரியாக அவசியமாக அந்த மரங்களுக்கு எண்கள் இட வேண்டும் என்று சொன்னால் யாராவது வெட்டி எடுத்துகிட்டு போனால் தெரியாது. அதுக்காகத்தான் அந்த நம்பர் போட்டான். அது மட்டுமல்ல, அந்த மரத்தை பாதுகாக்கிறது யாருன்னு சொன்னால் சாலை ஆய்வாளர், ரோடு இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருந்தாங்க. அந்த பணியெல்லாம் காலியாக நிரப்பாமல் போய்விட்டது. அந்த பணியிடங்களை நிரப்பணும். அதுக்கு பிறகு சிவில் ஐடிஐ படித்து விட்டு இருந்த மாணவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. ஏற்கனவே இருந்த சாலை பணியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் ஒரு 25% பணி மூப்பு என்கிற வகையில் ப்ரமோஷன் கொடுத்து விட்டு அதற்கு பிறகு அது ஆர்ஐ என்கிற அந்த ரோடு இன்ஸ்பெக்டர் பணியும் அங்கே நியமித்தோம். அதற்கு பிறகு அந்த சொத்துக்கள் பாதுகாப்புறது. அதே போல் சாலை ஓரத்தில் எல்லை கற்கள் நடப்பட்டு அந்த எதுவரை நெடுஞ்சாலைத்துறைக்கு சார்ந்த இடங்கள் இருக்கிறது. ஒருவேளை ஒருவர் அதை ஆக்கிரமித்திருந்தால் கூட அது அவருடைய மனசாட்சி நிச்சயமாக உறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக ஏற்படும் என்கிற வகையில் அது எடுக்கிறோமோ இல்லையோ பயன்பாட்டு கொண்டு வரும் இல்லையோ அது 2வது பிரச்சனை. இதுவரை அது அரசு இடத்தை நாம் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்பது அவருக்கு மனசாட்சிக்கு உறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. சில இடங்களில் பார்ப்போம், தென்னை மரங்கள் கூட உள்ளே வந்திருக்கும். இது இன்றைக்கு நெடுஞ்சாலைத்துறைக்கு சார்ந்த அந்த வெள்ளை கருப்பு வண்ணங்கள் பூசப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்தா அது பார்த்திங்கன்னா முத்தூர்லேருந்து நம்ம கொடுமுடி போகிற பார்த்திங்கன்னா சில இடங்களில் இன்னும் அது சாட்சியாக அது தந்து கொண்டிருக்கிறது, விளங்கி கொண்டிருக்கிறது. எனவே அந்த வகையில் இன்றைக்கு மரக்கன்று நடுவதற்கு தொடர்ந்து பல்வேறு அமைப்புகள் இன்றைக்கு நம்முடைய வனத்துக்குள் திருப்பூர் என்பது கடுமையான ஒரு சரியான ஒரு முயற்சி. எவ்வளவு பாராட்டினாலும் தகும். என்று சொன்னால் இது இன்றைக்கு மரங்களை வெட்டுகிற காலத்தில் போய் மரக்கன்றுகளை நடுவோம், மரத்தை அதிகப்படுத்துவோம், இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் என்று சொன்னால் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அது இருக்க வேண்டும். அப்புறம் நாம் இருக்க வேண்டியதில்லை அப்படிங்கிற முடிவுக்கு வந்தோம்னா அப்புறம் அது காணாமல் போகிறதில் ஒன்றும் தவறில்லைன்னு நினைக்கிறேன். எனவே அதை நாம் ஒவ்வொருத்தரும் முடிவு பண்ணி அங்கங்கே முடிந்தளவு அவருடைய வீடுகளில் பின்பகுதியில் இருக்கக்கூடிய காலி இடங்களில் மரங்களை இருக்கும். இது ஒரு அமைப்பு இவ்வளவுதான் முயற்சி செய்ய முடியும். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் அதுக்கான முயற்சியில் இறங்கணும்னு சொன்னால் நம்முடைய மாண்புக்கு முதலமைச்சர் அவர்கள் சமீபத்தில் நம்முடைய வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறையினுடைய நிகழ்வில் கலந்து கொண்டு சொன்னார்கள். 23% இழக்க வேண்டும் என்று இலக்காக இருந்தாலும் நாம் 33% அந்த தமிழ்நாட்டினுடைய நிலப்பரப்பில் மரங்களை வளர்ப்பதற்கான நடவடிக்கை இறங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். அவருடைய கனவு பழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இது போன்ற அமைப்புகள்
என்னதான் அரசு திட்டங்களை கொண்டு வந்தாலும் ஒரு இது போன்ற நம்முடைய அறக்கட்டளை ரோட்டரி சங்கங்கள், அதே போல் அரிமா சங்கங்கள் இதெல்லாம் இணைங்கிற பொழுது தான் நிச்சயமாக இது போன்ற திட்டங்கள் நிச்சயமாக வெற்றியடையும். எனவே அந்த வகையில் இது போன்ற பணிகள் தொடர்ந்து சிறப்பாக நடைபெற வேண்டும். அது நம்முடைய மாவட்டத்தில் ஆட்சித்தலைவரும் உத்தரவாதம் தந்திருக்கிறார்கள். நிச்சயமாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக அனைத்து ஒத்துழைப்பும் இருக்கும் என்று சொல்லி படிப்படியாக இயற்கை மழை ஒத்துழைப்பை பொழுது இது போன்ற பணிகளை செய்து நிச்சயமாக ஒரு ஆர்வம் ஏற்படும். இங்கே இந்த மகிழ்ச்சியில் நீங்கள் அமர்ந்திருந்தாலும் என்னுடைய ஓட்டமெல்லாம் எப்பொழுது கம்பளியம்பட்டு அருகில் 14 கோடி ரூபாய் அதில் தடுப்பணை போடுவதற்கு பூமி பூஜை போடப்பட்டிருக்கிறது. அது போட்ட பிறகு விரைவாக அதற்கு அடுத்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய மாண்புமிகு நீர்ப்பாசனத்துடைய அமைச்சர்களுக்கு கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். தொடர்ந்து முயற்சி எடுத்து மதிப்பீடுகள் திட்ட விரிவான அறிக்கையும் தயார் செய்யப்பட்டு வருகிறது. அதை முடிந்தளவு இன்றைக்கு இந்த வட்டமலை ஓடை அணையில் அமராவதி தண்ணீர் வந்து விழக்கூடிய காட்சியை நாம் பார்க்க வேண்டும் என்கிற ஒரு இலக்கோடு கனவோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அந்த நிகழ்வு நடக்கும். இதே போன்ற ஒரு நிகழ்ச்சி நாம் அந்த நிகழ்ச்சியாக சந்திக்கின்ற வாய்ப்பை ஏற்படுவதற்கு அனைவரும் அதற்கு முயற்சி எடுப்போம் என்று சொல்லி இந்த சிறப்பான நிகழ்வுக்கு வாழ்த்துக்களை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி காலத்தினம் இறுதி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சரின் பெரிய வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்கள் தங்களை அமைச்சராக பார்க்கவில்லை, எங்களின் ஒரு களப்பணியாளராகவே உங்களை பார்க்கிறோம். இவ்வளவு பெரிய ஆளுமைகள் ஒரே மேடையில் வந்து அமர்ந்து சிறப்பிக்கிறத பார்த்தா மனசுக்குள்ளே எப்படி ஒரு சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா? வானம் அடைகாத்து வைத்திருக்கின்ற வண்ண மேகங்கள் தரையின் தாகம் அறிந்து இந்த மண்ணிற்கு மழையாக வருகின்ற பொழுது நம் மனதிற்குள்ளே எப்படி ஒரு ஈரத்தால் இந்த நிலம் எப்படி புலகாங்கிதம் அடையுமோ அப்படித்தான் உங்கள் அனைவரின் வருகையும் எங்கள் மனதிற்குள்ளே மழை விழுவது மாதிரி இருக்கிறது. தூறல் விழும் துடிப்பு கேட்கிறது. இவ்வளவு பெரிய ஆளுமைகள், மாண்புமிகு அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் எல்லாரும் வந்து நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம், நீங்கள் இன்னும் நிறைய செய்யுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஊக்கமாக இருக்குது. இந்த வார்த்தையிலோட வேறு என்ன சந்தோஷம் வேணும் எங்களுக்கு? இன்னும் நிறைய வனங்களை உங்களுடைய ஆசீர்வாதங்களால், உங்களோட வாழ்த்துக்களால் நாங்கள் உருவாக்குவோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கிறோம். இந்த வட்டமலை கரையில் முழுவதும் நீர் நிரம்பினால், இந்த அணை முழுவதும் நீர் நிரம்பினால் 6043 ஏக்கர் நீர் பாசனம் பெறும். அதை மனசில் வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் மு. சாமிநாதன் ஐயா அவர்கள் இந்த அணைக்கு நீர் வருவதற்குண்டான ஏற்பாடை மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எல்லாரும் அவங்களுடைய முயற்சி வெற்றி பெற நம்ம எல்லாரும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றியும் இந்த நேரத்தில் நம்ம சொல்லிக்கணும். உங்களுக்கு இயற்கையோட ஒரு பொதுவான விதி என்னன்னாங்க, மரம் இருக்கிற இடத்துல நீர் வந்துடும், இல்லைனா நீர் இருக்கிற இடத்துல மரம் வந்துடும். அதனால் நம்மளுடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களோட முயற்சியால் இந்த அணைக்கு நீர் வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட நம்மளுடைய வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் நிழல்கள் அமைப்போட முயற்சியில் இந்த இடத்துல ஒரு வனம் உருவாகும் அப்படிங்கிறத ரெண்டையும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பேர் அருவி ஒரு கொட்டுவதை போல் ஒரு உணர்வு. அது கண்டிப்பாக அந்த நிறைவேறும். அதற்கு வாழ்த்துக்கள் நம்ம அனைவருக்கும். நம்ம சிவராமனை வந்து அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு வனத்துக்குள் திருப்பூர் பத்தாது, ஒரு சிவராம் பத்தாது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் உருவானாதான் நம்மளுடைய இயற்கை அணையை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை நிஜமாக்கி கொண்டிருக்கிறார்கள் வெள்ளக்கோவில் நிழல்கள் அமைப்பு. அவங்கள வந்து நம்ம இந்த நேரத்தில் பாராட்டி ஆகணும். ஏன் நாங்கள் துளிகள் அமைப்பு வந்து வெள்ளக்கோவில் நிழல்கள் அமைப்புக்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் கற்றுக்கணும். ஏன்னா அவங்க வெள்ளக்கோவில் பகுதிகளில் நடுற மரம் நடு விழாவாகட்டும், வனத்துக்குள் திருப்பூரில் மரம் நடுற நிகழ்வாகட்டும், எப்பவுமே வந்து பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க எல்லாம் ஒரு பட்டாளமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் எல்லாத்துக்கும் இது சாத்தியமே இல்லை. அதை வந்து அவங்ககிட்ட இருந்து நாங்கள் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால் வனத்துக்குள் திருப்பூர் மற்றும் வெள்ளக்கோவில் நிழல்கள் அமைப்பினுடைய தன்னார்வலர்கள் அனைவருக்கும் எங்களுடைய அனைவரின் சார்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லிக்கணும்னு ஆசைப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அருமையான இந்த பசுமை நிகழ்வில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கும் அரசியல், விவசாயம், இயற்கை அமைப்புகள் மற்றும் அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட அனைவருக்கும், கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நாங்கள் மிகப்பெரிய ஒரு நன்றி இந்த நேரத்தில் சொல்லிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வனத்துக்குள் திருப்பூர், துளிகள், வெள்ளக்கோவில் நிழல்கள் இந்த மாதிரி அமைப்புக்கு எங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பெற எங்களுக்கு தோளோடு தோள் நிற்கும் தினமலர் மற்றும் பசுமை விகடன் உள்ளிட்ட அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்கள் அனைவரின் சார்பாக ஒரு மிகப்பெரிய நன்றி உரித்தாக்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். நடுவது வெற்றி செடி அல்ல, இதுவே எங்கள் எதிர்காலம். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும். காண்பது பகல் கனவல்ல, இருப்போ நினைத்தால் நிஜமாகும். செடிகள் வளர்ந்து மரங்களாகும், இலைகள் விழுந்து உரங்களாகும், மலர்கள் காலடி தடங்களாகும்.